வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் எந்த சொல் சரியானது பார்க்கலாமா? வாழ்த்துகள் இதை நாம் பிரித்து எழுதும்போது வாழ்த்து கூட்டல் கள் அப்படின்னு பிரித்து எழுதுவோம் இல்லையா? வாழ்த்து இந்த சொல்லை தனியாக பார்க்கும்போது இது ஒரு அக்ரிணை பெயர் சொல்லாக இருக்குது. இது ஒரு உயர்திணை சொல் அல்ல. சரி, அடுத்தது வாழ்த்து இந்த சொல்லை கூர்ந்து கவனிக்கும்போது இது ஒரு குற்றியலுகர சொல்லாக இருக்குது. தூ என்ற உகரத்தில் முடியுது, பக்கத்தில் இத்து இருக்குது. வன்தொடர் குற்றியலுகர சொல்லாக இருக்குது வாழ்த்து. சரியா? கள் விகுதி எடுத்துக்குவோம். இது ஒருமையை பன்மையாக்கக்கூடிய ஒரு விகுதி சொல் கள். சரியா? அடுத்தது கள் விகுதி தென்னை பனை மரங்களிலிருந்து கிடைக்கும் ஒரு மது ரசம். இதைத்தான் கள் அப்படின்னு சொல்லுவோம். கள் இறக்குனாங்க பேஸ்ட் வழக்கில் கேட்டிருப்போம். அப்போ கள் என்பதற்கு இரண்டு பொருள். ஒன்று ஒருமையை பன்மையாக்கக்கூடிய பன்மை விகுதி, மற்றொன்று கள் என்பது தென்னை பனை மரங்களிலிருந்து கிடைக்கும் மது. சரியா? கவனிங்க, குற்றியலுகர சொற்களுக்கு பின் கள் விகுதி வந்தால் ஒற்று மிகாது. கு சு டு து பு ரு என்ற குற்றியலுகர சொற்கள் வரும் பொழுது அதற்கு பின்னாடி கள் விகுதி வந்தால் ஒற்று, அதாவது மெய்யெழுத்து இக்கு மிக்கு வராது. எடுத்துக்காட்டு பார்ப்போமா? நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆறு கூட்டல்கள் ஆறுகள், ஆறுகள் வராது. உயிர் தொடர் குற்றியலுகரம் பாலாறு கூட்டல்கள் பாலாறுகள், இக்கு வராது. வன் தொடர் குற்றியலுகரம் பாட்டு கூட்டல்கள் பாட்டுகள் தான், பாட்டுக்கள் எழுத மாட்டோம். மென் தொடர் குற்றியலுகரம் பாருங்க, பஞ்சு கூட்டல்கள் பஞ்சுகள். சரியா? இடைத்தொடர் குற்றியலுகரம் தெல்கு கூட்டல்கள் தெல்குகள். தெல்கு அப்படின்னா தெல்லுப்பூச்சி, பேன் சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது ஆயுத தொடர் குற்றியலுகரம் எஃகு கூட்டல்கள் எஃகுகள். அப்போ குற்றியலுகர சொற்களுக்கு பின் கள் விகுதி வந்தால் ஒற்று எழுத்து மிகாது. அடுத்ததா வாழ்த்து இந்த சொல் ஒரு வன்தொடர் குற்றியலுகர சொல். குற்றியலுகர சொற்களுக்கு பின்னாடி கள் விகுதி வந்ததுன்னு சொன்னால் ஒற்று மிகாதுன்னு பார்த்தோம். சிறப்பாக வன்தொடர் குற்றியலுகரத்தை தொடர்ந்து கள் விகுதி வந்தாலும் வல்லினம் மிகாது, இக் மிகுந்து வராது. எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? வழக்கு கூட்டல்கள் வழக்குகள், பேச்சு கூட்டல்கள் பேச்சுகள், பாட்டு கூட்டல்கள் பாட்டுகள், வாழ்த்து கூட்டல்கள் வாழ்த்துகள், உறுப்பு கூட்டல்கள் உறுப்புகள், புற்று கூட்டல்கள் புற்றுகள். சரியா? இக்கு இதில் எதுலையுமே மிக்கு வரவில்லை. இப்போ வாழ்த்து பார்த்தோம், அதுபோல் கள் விகுதியை தெரிஞ்சுக்குவோம். கள் என்பது பன்மை விகுதி. ஒருமையை பன்மையாக்க கள் விகுதி வரும். ஒருமையாக இருக்கக்கூடியதை நாம் பன்மையில் சொல்லும்போது கள் விகுதியை பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு பாருங்க, மாடு கூட்டல்கள் மாடுகள். ஒரு மாடு கள் விகுதி சேர்க்கும்போது பல மாடுகள் ஆகுது. அப்போ அடுத்தது பாருங்க, நாடு கூட்டல்கள் நாடுகள், ஆடு கூட்டல்கள் ஆடுகள். இவைகளெல்லாம் ஒருமையை பன்மையாக்க நாம் பயன்படுத்தக்கூடிய கள் விகுதிகள். அப்போ பன்மை விகுதி வரக்கூடிய இடங்களில் நாம் கள் விகுதியை பயன்படுத்துகிறோம். சரி, அடுத்ததா கள் என்பது இன்னொரு பொருள் என்னன்னா தென்னை பனை மரங்களிலிருந்து பெறும் கள், அதாவது மதுபானம். சரியா? அப்போ தென்னங்கள் அப்படிங்கிறது தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு கள். சரியா? அடுத்தது பாருங்க, பனங்கள் பனை மரத்திலிருந்து பெறப்பட்ட கள். அப்போ கள் என்பதனுடைய பொருள் வேறுபாட்டை முதல் தெரிஞ்சுக்கணும். அது எந்த இடத்துல பயன்பாட்டுக்கு வருதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். பன்மை விகுதியில் வரும்போது ஒன்றை பலது ஆக்குது. கள் விகுதி தென்னை பனை மரங்களிலிருந்து பெறப்படும் போது அது ஒரு மதுபானம் ஆகுது. இந்த வேறுபாடு முதல் நமக்கு தெளிவாக தெரியணும். வாழ்த்து கூட்டல்கள் பன்மை விகுதியில் எழுதும்போது வாழ்த்துகள்னு எழுதுகிறோம். சரியா? வாழ்த்துகள் அதிகப்படியான ஒரு வாழ்த்தை நாம் தெரிவிக்கும் போது கள் சேர்த்தி அதை பன்மை விகுதி ஆக்கிறோம். அடுத்தது பாருங்க, வாழ்த்து கூட்டல்கள் மதுவை குறிக்கும் போது வாழ்த்துக்கள் அப்படின்னு என்ன வரும்? தென்னையிலிருந்து பனையிலிருந்து பெறப்பட்ட கள் போல இது வாழ்த்திலிருந்து வந்த கள் அப்படிங்கிற பொருளை நமக்கு தரும். நல்லா கவனிங்க, வாழ்த்துகள் பன்மை விகுதியாக இருக்கும்போது சரியா இருக்கு. வாழ்த்துக்கள் அப்படிங்கும்போது வாழ்த்தில் இருந்து பெறப்பட்ட ஒரு மதுபானம் என்ற பொருளை தருது.
பொருள் புரியுதா? எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். ராமுவுக்கு 6 தென்னந்தோப்புகள் இருந்தன. அப்போ தோப்பு கூட்டல்கள் தோப்புகள், நிறைய 6 தென்னந்தோப்பு. ஒரு தென்னந்தோப்பு இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? ராமுவுக்கு தென்னந்தோப்பு இருந்ததுன்னு சொல்லுவோம். அவங்கிட்ட 6 தென்னந்தோப்பு இருந்ததுன்னா 6 தென்னந்தோப்புகள் இருந்தன. அப்போ கல்விகுதியை நாம் பன்மை விகுதிக்கு பயன்படுத்துகிறோம். அதுவே கல்விகுதி பாருங்க, ராமு தோப்புக்கல்லை பருகி மயங்கினான். அப்போ தோப்பிலிருந்து பெறப்பட்ட கல்லை பருகி அவன் மயக்கம் அடைந்தான். இரண்டுக்குள்ள வேறுபாடு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரியுதா? அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. நிகழ்கால இடைநிலை சொற்களை நாம் பயன்படுத்தும் போது வாழ்த்துவுடன் இக்கு சேர்க்காமத்தான் நாம் எழுதுகிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க. வாழ்த்து கூட்டல் கிரு கூட்டல் ஓம், இது தன்மை பன்மை இல்லையா? அப்போ வாழ்த்து கிரோம்னு தான் எழுதுகிறோம். வாழ்த்து இக்கு கிரு ஓம் அப்படின்னு எழுதுறது இல்லை. அடுத்தது பாருங்க. வாழ்த்து கூட்டல் கின்று கூட்டல் ஓம் எழுதுகிறோம். அப்போது இந்த இடத்துலையும் இக்கு நாம் என்ன செய்யறது இல்லை, பயன்படுத்துறது இல்லை. வாழ்த்துகின்றோம்னு சொல்றது இல்லை, வாழ்த்துகின்றோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வாழ்த்து கூட்டல் இக்கு தேவை இல்லை. அப்போ எது சரியா இருக்கும்? இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்ததை வச்சு நமக்கு வாழ்த்துகள் சரியான சொல், வாழ்த்துக்கள் தவறான சொல் அப்படிங்கிறத மிக தெளிவாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எது சரி பார்க்கலாமா? எழுத்துக்கள், எழுத்துகள் எது சரியா வரும்? எழுத்துகள் தான் சரி. அடுத்தது பாராட்டுகள், பாராட்டுக்கள் எது சரியாக வரும்? பாராட்டுகள் தான் சரி. அடுத்தது சிறப்புகள், சிறப்புகள் எது சரியாக வரும்? சிறப்புகள் சரியான சொல். அடுத்தது தலைப்புகள், தலைப்புகள் எது சரியான சொல்? தலைப்புகள் தான் சரி. அடுத்தது படிப்புகள், படிப்புகள் எது சரியா வரும்? படிப்புகள் தான் சரி. அடுத்தது வாழ்த்துகள், வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். நீங்கள் சொல்லுங்கள் எது சரி? வாழ்த்துகள் தான் சரி, வாழ்த்துக்கள் என்பது தவறு. இந்த வகுப்பில் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எது சரி என்று விளக்கமாக பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வேறு இலக்கண பகுதியோடு நாம் சந்திப்போம். நன்றி.